சார் வணக்கம். என்னுடைய பெயர் குமார். தமிழக மாற்றுத்திறனாளர்கள் தொண்டுநல சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் மற்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர். நான் இந்த கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சேவைகளை பண்ணிட்டு இருக்கேன். அதுபோல் இந்த விருதாச்சலம் வட்டத்தில், வேப்பூர் வட்டத்தில் விருதாச்சலம் மிக அருகில் உள்ள நம்ம இளைஞனூர் கிராமம், இந்த கிராமத்திற்கு உதவும் கைகள் புரசை அண்ணன் வெங்கடேசன் ஐயா இந்த ஊருக்கு இதோட 3வது முறையாக இந்த வீட்டுக்கு நாங்கள் காலடி எடுத்து வைத்துள்ளோம். என்னவென்றால், இந்த புரசை வெங்கடேசன் ஐயா அவர்களை ஃபேஸ்புக்கோ மற்றதெல்லாம் பார்த்துட்டு எங்களுடைய ஆறுமுகம், அவர் 2 கால் நடக்க முடியாத ஆறுமுகம், என்ன போல உள்ளவர், அவர் உதவி கேட்டார். ஃபோன் பண்ணி கேட்டவுடனே நீங்கள் எதாக இருந்தாலும் கடலூர் மாவட்டத்தில் குமாரை கேட்டுங்கன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சார், தொடர்பு கொண்டு என்ன கேட்டார். கண்டிப்பா எங்க சங்கத்திலையும் அவர் இருக்காரு உறுப்பினரா. அதுவும் இப்ப கடலூர் மாவட்டத்துல அவர் தனியா, அந்த மேற்கு மாவட்டத்துக்கு தனியா அவர் ஒரு தலைவரா போடலான்ட்டு இருக்கோம். இருந்த போதிலும் எங்க புரசை உதவுகைகள் அறக்கட்டளை சார்பாக எங்களுக்கெல்லாம் வெங்கடேச பெருமாள்னு சொல்லுவாங்க திருப்பதி, அதோட அதற்கு மேலாக வெங்கடேச பெருமாளுக்கு நம்ம கொண்டு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? நன்கொடையோ ஏதோ கொடுக்குறோம். ஆனா அந்த வெங்கடேச பெருமாளாக உருவெடுத்து எங்க மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துக்கு அப்படியே எங்களால என்னென்ன தேவையோ, என்னென்ன மாற்றுத்திறனாளிகள் ஒரு கால் நடக்க முடியும்னா அப்படியே உடனே வாங்க, ஒரு செகண்ட் போன் தான், வேற எதுவும் இல்லை, நேரடியாக தொடர்புல போன் மூலயமா இந்த கடலூர் மாவட்டத்துக்கு முடிந்த அளவுக்கு, என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு கேம்பும் போட்டு அதுல ஒரு 150 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு அவங்களுக்கு வாட்ச் ஸ்டிக்கு, கை, இன்னும் பல தையல் மிஷின், ஏகப்பட்ட பொருள்களை மரும்பூர் கிராமத்துல செஞ்சாங்க. முதல் அந்த ஃபங்க்ஷன்ல தான் கலந்துக்கிட்டார் நம்ம ஆறுமுகம். அதுல ஆறுமுகத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டி அவங்க ஒய்ஃபுக்காக ஒரு தையல் இயந்திரம் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. தையல் இயந்திரம் கொடுத்தும் வாழ்வாதாரம் இல்லை. அவங்க பொண்ணு நல்ல பொண்ணு, படிக்கிற பொண்ணு, இதனால நல்ல மார்க் எடுத்துட்டு இருப்பாரு. நான் அதை அறிஞ்சோன்னு நம்ம புரசை உதவும் ஐயாவை கேட்டேன். ஐயா, இதை போல ஆறுமுகம் நம்ம அவர் உங்களுடைய போட்டோவை தெய்வமா வச்சு வணங்கிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு எனக்கே தெரியல. நான் போய் பார்க்கறேன், அவங்க வீட்டுல உங்களுடைய உருவ போட்டோ இருக்கு, எனக்கே கண்ணில் தண்ணீர் வந்துடுச்சு. அதனால அவங்க குழந்தை, நீங்க இறைவனா அவருக்கு தெரியறதுனால அவங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் ஐயான்னு நான் கேட்டிருந்தேன். என்ன குமார் செய்யணும்னு கேட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு சொன்னார், ஐயா உங்களுடைய பணம் வாழ்வாதாரம் இல்லை, அந்த குழந்தைக்கு நல்லா படிக்க வேண்டிய குழந்தை ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு எங்க மாற்றத்தினுடைய ஆசை, அந்த ஆசையை நீங்க தான் ஏன் நிறைவேற்றணும் அப்படின்னு. அதனால முதல்ல ஆண்டு ஃபீஸ் கட்டிட்டார், ஃபுல் ஃபீஸ் கட்டுறார், யூனிஃபார்ம் பண்ணிவிட்டார். அதே போல இந்த ஆண்டும் நான் கேட்டேன், ஐயா நீங்க அந்த குழந்தைக்கு ஒரு பெற்ற தகப்பனாக இருங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே, குமார் எனக்கு கால் அடிபட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு நான் கட்டுறேன் அப்படின்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன். வாக்குறுதி கொடுத்த உடனே நான் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் முதல் ப்ரோக்ராம் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த குழந்தைக்கு வாழ்வாதாரத்தை நான் ஏற்படுத்தணும் அப்படின்னு எங்க ஐயா புரசை உதவுகைகள் என்னன்னா, அவர் நினைச்சாவே எங்களுக்கு ஒரு கண்ணீர் வரும். அது என்னன்னா ஆனந்த கண்ணீர் தான், அது அழுகையே நாங்க நினைக்கல. அதனால இன்னும் பல குடும்பங்களுக்கும், எங்க ஆறுமுக குடும்பத்துக்கும் இன்னும் பல உதவிகள் செய்ய வேணும். அந்த குழந்தைக்கு நாங்க இப்ப கேட்டோம், அது டாக்டருக்கு படிக்க போறேன், டாக்டருக்கு படிச்சு நான் உங்களாட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்வேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கா. அதனால அவ இறைவன் அருளாலும் மற்ற அருளாலும் இந்த இளைஞனூர் கிராமத்துல ஒரு டாக்டரை உருவாக்குறது எங்க புரசை உதவுகைகள் ஐயாவா இருக்கும். நன்றி ஐயா, வணக்கம். செல்லக்குட்டி வா, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் 90, 95 மார்க் எடுக்கணும், நான் பாத்துக்கிறேன். வேற எதுல கவனம் செலுத்தக்கூடாது. +2ல நல்லா மார்க் எடுக்கணும், புரியுதா? 10th நல்லா மார்க் எடுக்கணும். இப்ப 9th ஓ 10th நீ நல்ல மார்க் எடுத்தினா நான் உனக்கு கோல்டு வாட்ச் வாங்கி தரேன், புரியுதா? கோல்டு வாட்ச் ஒண்ணு வாங்கி தரேன். அந்த உனக்கு பாத்தீங்கன்னா உனக்கு அந்த வாட்ச் பல வருஷமா கையில இருக்கும். ஓகேயா? கோல்டு வாட்ச் நான் உனக்கு இட்டுன்னு போய் உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அந்த ட்ரெஸ் வாங்கி தரேன். ஷோரூமுக்கு இட்டுன்னு போறேன், இட்டு போய் ஒரு என்ன ட்ரெஸ் வேணும் A to Z ட்ரெஸ் தரேன், காலுக்கு நல்ல செப்புல தரேன். சொல்லு, இதுக்கு மேல என்ன வேணும்?